நிறைவு செய்தியாக நீட் அந்த பேப்பர் கசிவு அது பெரிய தலைநகரத்தில் பெரிய பிரச்சனைகளை தினந்தோறும் உருவாக்கி வருகிறது. மத்திய அரசு ஓப்பன் ஹேண்டோட இதை பற்றி விவாதிக்கலாம் வாங்க அப்படின்னு போராட்டக்காரர்களை அழைத்த பிறகும் தொடர் போராட்டங்கள் தலைநகரை நடந்துக்கிட்டே தான் இருக்கிறது. இப்போ இதற்கு முடிவுதான் என்ன, இது எதை நோக்கி போக போகுதுன்னு தெரியாமல் மீடியாக்கள்ல நிறைய விஷயங்கள் வருது. பாசிட்டிவாகவும் காட்டுறாங்க, நெகட்டிவாகவும் காட்டுறாங்க. மாணவர்களுக்காக குரல் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதில் பங்கு கொள்றதை பார்க்குறோம். அது எந்த விதமான இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த செய்தி நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது இந்த மாணவர்கள் போராட்டம்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயசானவெல்லாம் அதில் இருக்கான். அப்போ நாம் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்கன்னு அர்த்தம். அவங்கெல்லாம் நீட்டுக்காக போராடக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா அப்போ நாம் யாரு? நீங்கள் அங்கே போராடுறவன். நீங்கள் இதில் இந்த விஷயத்தை கவனிங்க. நீட்டு பரீட்சை 2-3 மாதம் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிடுச்சுன்னு சொல்லி அதை மாற்றி வச்சு ரிசல்ட் அட்மிஷனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பயலுவை இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறான். அப்போ உனக்கு இந்த நீட்டு பேப்பர் தான் லீக் ஆனது தான் பிரச்சனைனா என்ன பண்ணியிருப்ப? லீக் ஆன உடனே நீ போராட்டத்தை நடத்திருப்ப, இல்லை குறைஞ்சபட்சம் ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி நீ நடத்திருப்ப. ரிசல்ட் அட்மிஷனும் ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாமே ஸ்மூத்தாக போகும்போது ஒரு தவறு நடந்து போச்சு. இந்த தவறை மூடி மறைக்க விரும்பலை. இது 2வது தடவையோ 3வது தடவையோ இப்படி ஆகுது. இப்படிலாம் நம்ம பேப்பர் பென்சில்லாம் இப்படிலாம் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. வர வருஷத்துலேருந்து இதை ஆன்லைனில் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வெல் இன் அட்வான்ஸ் சொல்லி அடுத்த வருஷத்தில் இந்த ஆன்லைன் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காதுன்னு ஒன்று நீ நீட்டை இது பண்ணு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி தாங்க சொல்லணும். இப்போ இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி கிட்ட போ, அவரை போய் கேளு. நீ அவர்கிட்ட போய் கேட்டு இப்போ ராகுல் காந்தி போராடுறாரு. இங்கே தமிழ்நாட்டில் கூட காங்கிரஸ் கட்சி, ஜோசப் விஜய் கட்சியெல்லாம் அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறதுக்காக அவங்க அப்பப்போ ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இந்த குரங்கு குட்டியை விட்டு ஆழமாக்குற கதையாக இங்கே இருக்கிற மகாயிக்கா, எஸ்எஃப்ஐ, டிஒஎஃப்ஐ, மாவோயிஸ்ட், லெனினிஸ்ட், மொட்டை சொட்டை கொட்டை எல்லா பயிலும் இவனுங்க நான் சொல்கிறது குறுந்தாடி, சொட்டத்தலை, அந்த மாதிரி கம்யூனிஸ்ட், மார்க்ஸ், ஏங்கல்ஸ், மாவோ, சாவோ இவங்களெல்லாம் வச்சு அடையாளமாக வச்சிருக்கிறவங்க. இதெல்லாம் ஒரு வன்முறை தூண்டும் மூலமாக இவங்க இவங்களுடைய மெயின் நோக்கமே, இந்த போராட்டவாதிகளோட நோக்கமே. நேற்று இதே செய்தியை பேசணும், திரும்பியும் இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டதுன்னா, ஜேபி நட்டா சுகாதாரத்துறை அமைச்சர் வாயா என்ன பிரச்சனைன்னு பேசிக்கலாம். சரிங்க போராட்டத்துக்கு நாங்கள் வரோம். இந்த இவர் இருக்காரு தமிழ்நாட்டில் படித்தவர், அவர் அந்த MOS ஜிதேந்திர சிங் ஒரு எம்ஜிஆர் பாட்டெலாம் கூட நல்லா பாடுவார். ஸ்டான்லி மெடிக்கலில் தான் படித்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு இதெல்லாம் பற்றி விவாதிக்கணும். எப்படி லீக் ஆச்சு? செஞ்சிருவோமே. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். சரி, அதையும் நீங்கள் அவையிலேயே சொல்லுங்கள். இல்லை தர்மேந்திர எல்லாத்தையும் சரின்னு ஒத்துக்கிட்ட ராகுல் காந்தி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்தில் நோ தர்மேந்திர பிரதான் 1/2 மணி நேரத்தில் ராஜினாமா செய்யணும், மோடி ராஜினாமா செய்யணும், மோடி வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு சொல்லி. இதில் பிரகாஷ் ராஜுக்கு என்ன வேலை? அவனே ஒரு திருட்டு பைய. 3 மாநிலத்தில் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற அவன் ஒரு திருடாவான். அவன் ஃபேஸிங் த ப்ராசிக்யூஷன் நோ. அந்த பையலுக்கு அங்கே என்ன வேலை? நீங்கள் உங்களுடைய நோக்கம் எல்லை தாண்டிய சப்போர்ட்லாம் அதுக்கு வருது. நீங்கள் இந்த விவசாய போராட்டத்தில் மோடி தலையை வெட்டு நான் பணம் தரேன் அப்படின்னு தான் பஞ்சாப்காரன் சொன்னான். அவன் பேர் என்ன? பண்ணு. அவன் இப்போ என்ன சொல்கிறான், நான் இது வரைக்கும் 10 கோடி செலவு பண்ணிட்டேன், இதுக்காக நான் 10,000 கோடி கூட செலவு பண்ணுறேன். அப்போ அவன் நோக்கம் என்ன? போராட்டமா? நீட்டா? மாணவர்கள் எதிர்காலமா? அதுக்கு ஏன் ராகுல் காந்தி தரையில் படுத்து உருள்றான்? அந்த ஆள் நீங்கள் பார்த்தா எனக்கு உருவ கேலி பண்ணக்கூடாது. அதை பார்க்கும்போது எனக்கு அந்த காஞ்சிரங்கா பூங்கா ஒன்று இருக்குது எனக்கு இதில் அஸ்ஸாமில். எனக்கு அந்த பூங்கா தான் உயிரியல் பூங்கா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ராகுல் காந்தி தரையில் படுத்து உருண்டு கோபமாக பேசும்போதெல்லாம். சார், எதிர்கட்சியோட தலைவர், ஒரு தேசத்தோட எதிர்கட்சியோட தலைவர் மாணவர்கள் நலனுக்காக இந்த போராட்டம் கூட பண்ணக்கூடாதா? நீ அப்போ இந்த நீட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன போது உன் வாயில் என்ன வச்சுருந்த? ரீ எக்ஸாம் வரும்போது உன் வாயில் என்ன வச்சுருந்த? ரிசல்ட் வரும்போது உன் வாயில் என்ன வச்சுருந்த? இந்த போராட்டம் ஆரம்பித்து 4 நாள் வரைக்கும் நீ எவ்வளோட எங்கே சுற்றிட்டு இருந்த? நாமளும் கேட்கலாம் இல்லையா? நானும் கேட்கலாம் இல்லையா? ஏன்னா நீ இந்த செக்யூரிட்டி எல்லாம் விட்டுட்டு ஊரெல்லாம் உலகெல்லாம் சுற்றி வந்தியே,
எவளை எந்த ஊர்ல போய் பார்க்க போனேன் நான் கேட்கலாம் இல்லையா? இன்னும் எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டோட மாண்பை விடுவாங்க. இந்த நாட்டை துண்டு துண்டா ஆக்குவேன்னு ஒரு பைய சொல்றான். அந்த இடத்துல இந்த பைய கேட்கறான். இவனை இந்த பையன்னு சொல்றதுல என்னங்க தப்பு? இந்த தேசம் இருந்தாதாங்க இவன் எதிர்கட்சி தலைவர். இந்த நாட்டையே துண்டு துண்டு ஆக்கணும்னு உடைக்கணும்னு சொல்லி கோஷம் போடுற கம்யூனிட்டி பயல்களுக்கு நேரம் இந்த பைய உட்கார்ந்து பேசுறாங்க. இது யாருங்க ஏத்துப்பாங்க? உண்மையிலேயே தேசம் பெரிதுன்னு நினைச்சிருந்தான்னா, இந்த ராகுல் காந்தியோ கம்யூனிஸ்ட் கபோதிகளோ நினைச்சிருந்தான்னா, வாய மூடு, பிரச்சனையை பத்தி பேசு அப்படின்னு சொல்றது நியாயமா? அதை விட்டுட்டு இல்ல இல்ல हम लोग ये देश को टुकड़े टुकड़े करते हैं. என்னடா கோஷம் இது? வாயிலே கவு கொடுத்து அடிக்க வேண்டாம். இது எப்பேற்பட்ட ஒரு நாடு இது? என்ன ஒரு இன்னும் ஒரு படி போய் சொல்றேங்க. மோகன் பகவத்தோ மோடியோ யோகியோ இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் காரங்களோ அவங்கெல்லாம் மட்டும் வழி நடத்துற நாடு. இந்த நாட்டுக்குன்னு ஒரு ஆன்மா இருக்கு, இறையாண்மை இருக்கு. அதனாலதான் இந்த நாட்டுல வந்து மோகன் பகவத், மோடி, யோகி இதை போன்றவர்கள்லாம் வந்திருக்காங்க. இந்த நாட்டுக்கு ஏதுவாக இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு தான் அவங்கள போல வராங்க. நீ சினிமா வில்லன் மாதிரி உட்காந்துட்டு வில்லத்தனமா நீ பேசினேன்னா, வில்லனை எப்படி கசக்கிறாங்களோ அந்த மாதிரி உன்னை கசக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இந்த காட்டுன்னு காட்டுறீங்க. அகிலேஷ் யாதவுக்கு பாராளுமன்றத்துல பேச வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் காங்கிரஸ் தலைவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. பிஜேபியும் காங்கிரஸும் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கேயும் ராகுல் காந்தி தாக்கப்படுகிறார். அவர் என்னதான் சார் பண்ணுவாரு? அதாவதுங்க, இதுல இன்னொன்னு விட்டீங்க. கெஜ்ரிவால் வந்து என்னுடைய போராட்டத்தை இவன் ஹைஜாக் பண்றான்னு வேற சொல்றான். அப்போ உங்க நோக்கம் என்ன? நான் என்ன சொல்றேன், உனக்கு இந்த நாடு பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்ல இல்லைங்க. நான் நாளைக்கு காத்தால பிரதமர் ஆகியே தீரணுங்க, நான் பிரதமர் ஆளுன்னா ரத்த வெள்ள ஓடும் சொல்லி தொலைங்க. உனக்கு பிச்சை வேணாலும் போட சொல்லுவோம் மோடிய. உனக்கு நாற்காலி வெறியோட நீ நடந்துக்கிற அப்படின்னா உன்னுடைய நோக்கம் என்ன? நீ யாரை ஏமாத்த பாக்குற? இந்த நாடு பெரிது, இந்த நாட்டின் மாண்பு பெரிது, இந்த நாட்டின் புனிதம் பெரிது, இந்த நாட்டின் ஒருமைப்பாடு எல்லாவற்றையும் விட பெரிது. நம்மளை எல்லாத்தையும் விட, நம் இயக்கங்களை விட, நம் தலைவர்களை விட இந்த நாட்டின் ஒருமைப்பாடும், இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரமும், இந்த நாட்டின் பிரிவினைவாத சக்திகள் நசுக்கப்படணும்னு நாம சொல்லும் போது, நீ பிரிவினைவாதி எல்லாம் கூட்டி வச்சுட்டு கும்மாளம் அடிச்சேன்னா நீ ஜார்ஜ் சோரஸ் கையாளு. நீ கூலிக்கார பைய. ஜார்ஜ் சோரஸ்ட நீ வாங்கி திங்கிற பைய. நீ ஜார்ஜ் சோரஸ்ட நீ கூலி தொழிலாளி மாதிரி நீ நடந்து கொள்ற பைய அப்படின்னு சொல்லி இந்த ராகுல் காந்தியை உலகமே காரி துப்புது. என்ன கேஸ் போட்டோம், என்ன காங்கிரஸ்காரன் போட்டோம், என்ன தாராளமா இது பண்ணிட்டோம். அப்படியாவது இவங்களுக்கு எல்லாம் சூடு சொரணை வருதான்னு பார்ப்போம். காங்கிரஸ்காரன் வந்து என் மேல அப்படியாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும். நீ இந்த நாட்டோட ஒருமைப்பாட்டை, இந்த நாடோட வந்து ஒட்டு மொத்தமா டீஸ்டபிளைஸ் பண்ணோன்னு நீ நினைச்சேன்னா அதுக்கு உன் அப்பனாலையும் முடியாது, உன் ஆத்தாக்காரி இருந்தா பாரு அவளாலையும் முடியாது. எவன் வந்தாலும் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டை உடைக்க முடியாது. ஆர்எஸ்எஸும் பாஜகவும் இந்த நாட்டின் நலனையும் ஒருமைப்பாட்டையும் பேணி பாதுகாக்க முனைகின்றது என்ற ஒரே காரணத்தால் நீ மோடியை ஒழிக்க நினைத்தால், அந்த ஒரே காரணத்திற்காக உன் இயக்கம் நசுக்கப்படுவது என்பது உறுதி. இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு எதிராக, இந்த தேசத்தின் நலனுக்கு எதிராக எவன் சென்றாலும் இந்த தேசம் அவனை மன்னிக்காது.